யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளப் வசந்த விவகாரம் கொலையாளிகள் தொடர்பில் விசாரணை குழுக்கள் வெளியிட்ட சந்தேகம். அனுரகுமார திசநாயகவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கோரிக்கை. கடல்சார் ஒத்துழைப்பை பலப்படுத்த உடன்பட்ட இலங்கை அமெரிக்காவும். ரணில் அரசு மீளவும் தோற்றம் பெற வேண்டும். ரணிலை சந்தித்தார் யுனெஸ்கோ நிறுவன பணிப்பாளர் நாயகம். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலுக்கான திகதி ஆணைக்குழு வெளியிட்ட தகவல். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல். தொடர்பென விரிவான செய்திகள். அத்துரிகிரியவில் கிளப் வசந்த உட்பட 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களும் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என விசாரணை குழுக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இவர்கள் தென் கடற்கரை பகுதியிலிருந்து படகில் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர். இந்த வாடகை கொலையாளிகள் தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் சோதனையிட்ட போதிலும் அவர்கள் தொடர்பில் எந்தவித தடயமும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துரிகிரிய பிரதேசத்தில் 8ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு நடத்திய இருவரும் பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர்கள் என சந்தேகிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கிளப் வசந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக 10 போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த தாக்குதல்களுக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவளித்த 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களோ அல்லது அதை திட்டமிட்டவர்களோ இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயகவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பிக்குகள் முன்னிலையில் அழைப்பாளர் வாகமுல்லே உதித்த தேரர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதனைத் தொடர்ந்து அனுரவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு அநேக பிக்குகள் கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே அனுரகுமார திசநாயகவிற்கான பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுவெளியில் நேரடியாக தோன்றாது கூட்டங்களில் பேசக்கூடிய வகையிலான வழிகள் குறித்து ஆராய வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். தங்களது அதிகாரத்திற்காக அரசியல்வாதிகள் எந்த வகையிலான ஈவிரக்கமற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இலங்கையும் அமெரிக்காவும் உடன்பட்டுள்ளன. ஜூலை 12ஆம் தேதி வாஷிங்டனில் நடைபெற்ற 5வது இலங்கை அமெரிக்கா கூட்டாண்மை உரையாடலின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி சுதந்திரமான, திறந்த மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை 2 நாடுகளும் உறுதிப்படுத்தியதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒத்துழைப்பின் கீழ் இலங்கையின் ஹைட்ரோபிக் மேப்சிங் திறன் மற்றும் துறையில் பணியாளர்களின் பயிற்சி மற்றும் மேம்பாட்டிற்கான ஆதரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. ஏற்கனவே இலங்கைக்கு 2 கரையோர பாதுகாப்பு கப்பல்களை வழங்கியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்காலத்துக்காகவேனும் ஜனாதிபதி தலைமையிலான அரசு மீண்டும் தோற்றம் பெற வேண்டும் என்றும் ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசியலின் போது நாடு வங்குரோத்து நிலையடையவில்லை என்பதை அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலையில் அரசை பொறுப்பேற்று சவால்களை வெற்றி கொண்டுள்ளார். கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான பொருளாதார தாக்கத்தை ஒரு தரப்பினர் அரசியல் நெருக்கடியாக மாற்றியமைத்தனர். ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக போதைப்பொருள் பாவனையாளர்கள் கூடாரமிட்டு தேசிய பாதுகாப்பையும் சட்டவாட்சியையும் கேள்விக்குள்ளாக்கினர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2022ஆம் ஆண்டு போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வராமல் இருந்தால் நாடு மிக மோசமான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கும். போராட்டக்காரர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு பயங்கரவாதிகளை போன்று செயற்பட்டவர்களை அடக்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனியார் வியாபாரிகளை கொண்டு அச்சமடைய போவதில்லை. ஜனாதிபதியின் சிறந்த திட்டமிடல் குறுகிய காலத்தில் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டுள்ளது. தற்போதைய முன்னேற்றங்களை தொடர வேண்டுமாயின் நாட்டின் எதிர்காலத்துக்காகவேனும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு தோற்றம் பெற வேண்டும் என்றார்.
யுனெஸ்கோ நிறுவன பணிப்பாளர் நாயகம் ஒட்ரே அசோலா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். யுனெஸ்கோ நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் ஒட்டோ அசோலா நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கும் ரணிலுக்கும் இடையில் கொழும்பு கோட்டையில் உள்ள அதிபர் மாளிகையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக அதிபர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யுனெஸ்கோவில் இலங்கை உறுப்புரிமை பெற்று 75வது ஆண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு ஒட்ரோ அசோலா இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தல் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பின்னர் நடைபெறுமா என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அதிபர் தேர்தல் இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் திகதியை அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு நேற்று நள்ளிரவு முதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பு மற்றும் அதிபர் தேர்தல் சட்டத்தில் உள்ள உண்மைகளுக்கு அமைய திகதிகள் நிர்ணயிக்கப்படும் எனவும் அதிபர் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளின் திகதிகள் வேறு காரணம் கொண்டு மாற்றப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலுக்கான திகதிகள் அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதன்படியே தேர்தலை செப்டம்பர் 17ஆம் திகதிக்கும் அக்டோபர் 16ஆம் திகதிக்கும் இடையில் நடத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 16 முதல் 21 நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டும் என்று தேர்தலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து 4 தொடக்கம் 6 வாரங்களுக்குள் நடத்தப்பட வேண்டும் என்றும் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். காலிபூசா சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்கவில் அமைந்துள்ள பூசா சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகரின் வீட்டிற்கு சென்ற அடையாளம் தெரியாத இருவர் அவரது குடும்பத்தினரை அச்சுறுத்தியுள்ளனர். இந்த அச்சுறுத்தல் காரணமாக குறித்த அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.